அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை வாகை குளத்துல அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி சிறந்த வீடுங்க. அடுத்தடுத்தாற் போல 2 வீடு இருக்கு. இது பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட முன்முகப்பு தோற்றம் நல்ல எழிலோடையும், முன்னாடி பாருங்க காருக்கு போறதுக்கு ஒரு எம்எஸ் கேட் இருக்கு. அடுத்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்காக தனியாக ஒரு எம்எஸ் கேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு எம்எஸ் கேட்டும், கார் போகிறதுக்கு ஒரு எம்எஸ் கேட்டும் கொடுத்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு தனியாக ஒரு ஆர்ச் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ இந்த வீட்டோட முன்பக்க கார் பார்க்கிங் ஏரியாவில் தளத்தில் பூரா பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போயிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தையும் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் டைல்ஸ்லாம் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸா இருக்கு பாருங்க. அது போக இண்டிபெண்டா இந்த 2 வீடுமே தனித்தனியா இருக்கு பாருங்க. 2 வீட்டுக்குமே தனித்தனி காம்பவுண்ட் வால் இருக்கு. நல்ல பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இது இபி பாக்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க. சைடுல எல்லாம் இடம் விட்டுருக்காங்க பாருங்க. நல்லா சைடுல இடம் விட்டு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தையும் பார்க்குறோம். சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. முன்னாடி பாருங்க. அது போக அடுத்ததா ஒரு 2வது பாதுகாப்புக்கு இன்னொரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எம்எஸ் கேட்டையும் நம்ம திறந்து பார்த்துருவோம். சூப்பருங்க. இங்கேயும் ஒரு போர்ட்டிகோ இருக்கு பாருங்க. அருமையா பூரா தளத்துல பூரா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 2 சைடு வால்லையும் டைல்ஸ் வச்சிருக்காங்க. இன்வெர்டருக்கு தனியா ஒரு யூனிட் அமைச்சிருக்காங்க பாருங்க. கப்போர்டு பண்ணி இன்வெர்டருக்கு தனியா ஒரு யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தெற்கு பார்த்த மனையில ஒரு தெற்கு பார்த்த தலவாசலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க படி தான் பார்க்குறோம். அது போக தலவாசல் கதவு நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி சிறப்பாக அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த ஹாலில் இருக்க டிவி யூனிட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பால் சீலிங் பண்ணி இது லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக சீலிங் ஃபேனோடய இருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சென்ட் இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கான ரோடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு இருக்கு. கீழே தளத்தில் பூராமே 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் அருமையாக பதிச்சிருக்காங்க. பூஜா கப்போர்டு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது கிழக்கு பார்த்து இந்த பூஜா கப்போர்டு அமைஞ்சிருக்கு. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே நல்லா காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் அமைஞ்சிருக்கு. எதிர்புறத்தில் ஒரு கான்ட்ராஸ்டாக நீல கலரில் அருமையாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங்லேயும் சீலிங் ஃபேனோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஹாலில் இருந்து வலது பக்கமாக இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து இடது பக்கமாக இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வடக்கு நோக்கி நம்ம போகிறோம். அந்த பெட்ரூமை பார்த்துருவோம். பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. இங்கேயும் பாருங்க கான்ட்ராஸ்டாக நல்லா வாலில் மேங்கோ எல்லோவில் ஒரு அருமையாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் தளத்தில் அமைச்சிருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ மேலே லாப்ட் எல்லாமே அருமையாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட இருக்கு. அது போக வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்கில் பாருங்க. சீலிங்லேயும் சீலிங் ஃபேன் மற்றும் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது இந்தியன் டைப் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் லூவர் கிளாஸோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அது போக வாஷ் பேஷனும் இருக்கு. மேலே லாப்டெல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்டு இருக்கு, ஜன்னல் இருக்கு. அடுத்ததான் நம்ம இந்த ஹாலில் வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த பெட்ரூமை பார்ப்போம். இந்த பெட்ரூமுக்கு உள் நுழைவிலே வலது பக்கமாக
டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருக்கவங்களும் இந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஹாலில் இருக்கவங்களும் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு காமன் டாய்லெட்டா வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. மேல ஜன்னல் வந்து வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. வித் லூவர் கிளாஸோட இந்த ஜன்னல் அமைஞ்சிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்ல அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுவோம். அடுத்து இந்த பெட்ரூம் பார்க்குறோம். இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேயும் கான்ட்ராஸ்டாக வாலில் ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க லைட் க்ரீனில். வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்குது. நல்லா வெளிச்சமும் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்கு ஜன்னல் கொடுத்துட்டாங்க. வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க. அடுத்து லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. 4x2 வெர்டிபீட் டைல்ஸு இந்த தளத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டோட 2 பெட்ரூமும் பார்த்துட்டோம். இப்போ திருப்பி ஹால் பகுதிக்கு வர்றோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும். இப்போ வாங்க இந்த கிச்சனை போய் பார்த்துருவோம். இந்த கிச்சனில் பாருங்கள், எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அதே 4x2 யூனிஃபார்மாக வெர்டிபீட் டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சிருக்காங்க. மாடுலர் கிச்சனாக தான் அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. அதுபோக வெண்டிலேஷன் ஃபேன் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அதுபோக லாஃப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணிட்டாங்க. அதுபோக பாருங்க, ஒரு நல்ல டெய்லான வார்ட்ரோப்பு, கிச்சன் வார்ட்ரோப்பு செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிச்சன் ஸ்பேஸ் பார்க்குறோம். மாடுலர் கிச்சனுக்குரிய கேபினெட் பூராமே அமைச்சு கொடுத்துட்டாங்க. மேடையும் கிரானைட்டில் அமைச்சு எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. போதுமான அலமாரி வித் மிரரோடய கொடுத்துட்டாங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த கிச்சனை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வர்றோம். இந்த வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கு பார்த்த மனையில் அமைஞ்சிருக்கு. இப்போ வீடை நல்லா சுற்றி பார்க்குறோம். எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நம்ம பொதுவாக ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அமைஞ்சிருக்கு. நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் வேணும், அதுக்கு அடுத்ததாக ஒரு போர்ட்டிகோ வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அது ஓகே. 2 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. 2 பாத்ரூம் வசதி இருக்குது. தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட நல்லா ஒரு 24 அடி ரோட்டில் 3 சென்ட் இடத்துல 1000 சதுரடி பில்டிங் கட்டுமானத்தில் ஒரு 300 அடியில் போர் போட்டு நல்ல நீர்வளம் மிக்க பகுதி. லேஅவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, பில்டிங் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் பால் சீலிங் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 47 லட்சம் சொல்கிறாங்க. போதுமான அளவுக்கு 2 பக்கமும் இடம் விட்டுருக்காங்க. இந்த வீட்டோட விலை 47 லட்சம் சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. பாய்.